2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனடாவுக்கு வந்திருக்கணும். ஒருவர் திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினர் மேன்மைமிகு தமிழறிஞர் குகதாசன் அவர்கள். மேன்மைமிகு கிளிநொச்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன். இவர்கள் இருவரும் கனடாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் பிரதி அமைச்சரை சந்திக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று இங்கே நடக்குது. அதில் கலந்து கொள்றதுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வந்திருக்கணும். இது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முதலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு முயற்சியின் பயனாக அவர்கள் இருவரும் இங்கே வந்திருக்கணும். இவர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா என்ன செய்யிருக்கார் என்றால் கனடிய அரசுக்கு நன்றி தெரிவித்து ஒரு வீடியோ காணொலியை வெளியிட்டிருக்கிறார். ராஜபக்சேகளுக்கு பயணத்தடை விதித்தது, மற்றது இன அழிப்பு நாள்னு சொல்லி மே மாதத்தில் 18ஆம் தேதி அறிவித்தது, மற்றது இந்த சென்சான் எனப்படும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ஒரு தமிழின அழிப்புக்கு கனேடிய அரசை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் ஸ்ரீலங்காவை நிறுத்தணும்னு சொல்லி ஒரு மனு கொண்டு வந்திருந்தவர். அவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறார். அப்போ 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நான் நினைக்கிறேன் இந்த கிழமை இருப்பினம் இங்கே இருந்து பல அரசியல்வாதிகளை தமிழின படுகொலை சம்பந்தமாகவும் தமிழர்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமாகவும் சந்திப்பினம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது. அவற்றை காணொலியை என்ன வெளியிட்டிருக்கிறார் கனேடிய அரசை நோக்கியன்னு சொல்லி அந்த காணொலியை பின்னால் இணைச்சி வருவேன். மேன்மை தங்கிய திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா குகதாசன் அவர்கள் இனிய நண்பர். கனடாவில் இருந்து தான் அவர் திருகோணமலைக்கு போய் அங்கே அரசியலில் இறங்கினவர். அவர் ஒரு அருமையான தமிழறிஞர். தூய தமிழில் சமஸ்கிருதமோ அல்லது ஆங்கிலமோ கதைக்காத தூய தமிழில் கன நேரம் பேசிகிட்டு இருப்பார். அவர் ஒரு நடமாடும் தமிழ் ஒரு அகராதி மாதிரி ஒரு ஆள். நான் பெரும்பாலும் அவரை சந்திப்பேன், உங்களுக்கு காணொளி போடுறேன்னு அவரை சந்தித்தா. இன்னைக்கு அவருக்கு ஒரு விருந்தில் பங்கு பெற்றார். பெரிய திருகோணமலை மாவட்ட மக்களை எல்லாரையும் கூப்பிட்டு திருகோணமலை நலம்புரி சங்கம் இன்றைக்கு இங்கே ஒரு விருந்து மண்டபத்தில் பெரிய இரவு விருந்தொண்ட ஏற்பாடு பண்ணி இருக்குது. மக்களே வணக்கம், வாழ்தலின் இது நாமார்க்கும் குடியுள்ளோம் நம்மனே அஞ்சோம். பின்னுக்கு அந்த காணொளி இணைச்சுவரன் பாருங்க. இந்த இலங்கை தீவில் இனப்படுகொலைக்கு உள்ளாகி வரும் எம் மண்ணின் பூர்வீக குடிகளாகிய தமிழர்களின் பாதுகாப்புக்காகவும் அவர்களின் உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து உலக அரங்கில் குரல் கொடுத்து வரும் கனடா அரசாங்கத்திற்கு ஈழத்தமிழ் மக்கள் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2006ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு மே மாதம் வரை இடம்பெற்ற தமிழ் மக்கள் மீதான கொடிய இன அழிப்பு போரினால் பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழ் மக்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கும் முதல் படியாக ஸ்ரீலங்காவின் இனப்படுகொலை அரசை சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணைக்குட்படுத்தி அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கனேடிய அரசை கோரும் மனு ஒன்றை E4981 இலக்கத்தின் ஊடாக ஆரம்பித்துள்ள நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினதும் அவர்களுடன் இணைந்து செயல்படும் கனேடிய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஷான் சென் அவர்களின் முயற்சியும் வெற்றியடைய வேண்டும் என்பதே ஈழத்தமிழ் மக்களாகிய நம் அவா. வருடா வருடம் நாம் பலி சுமந்த மே மாதத்தின் 18ஆம் நாளினை தமிழ் ஜெனோசைட் ரிமெம்பரன்ஸ் டே என்று பிரகடனப்படுத்தி அத்தோடு நில்லாமல் இனப்படுகொலையாளிகளான ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே, கோட்டபாய ராஜபக்சே மற்றும் ராணுவ அதிகாரிகள் சார்ஜென்ட் சுனில் ரத்நாயக்க, லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன பிரசாத் கெட்டியாராச்சி போன்றோருக்கு பயணத்தடை விதித்து தமிழ் மக்களின் நீதி நோக்கிய பயணத்தை பலப்படுத்திய கனேடிய மத்திய அரசு ஸ்ரீலங்கா இனப்படுகொலை அரசினையும் விரைவில் சர்வதேச நீதிமன்றத்தின் குற்றவாளி கூண்டில் நிறுத்தும் என்று நாம் மிகவும் வினயமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். உலக மட்டத்தில் ஈழத்தமிழ் மக்களின் நீதி நோக்கிய பயணத்தில் கனடிய அரசின் செயல்பாடுகள் என்றுமே முன்மாதிரியாகவே இருந்து வந்துள்ளன. கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு உள்ளாகி வரும் ஒரு தேசிய இனத்தின் பிரதிநிதியாகிய நான் உலக அமைதியையும் சமாதானத்தையும் விரும்பும் அனைத்து நாடுகளையும் கனடிய நாட்டின் கால் தடங்களை தொடர்ந்து தமிழ் மக்களுக்கான நீதியை விரைவுபடுத்த விளையுமாறு வேண்டுகின்றேன். இனப்படுகொலை குற்றத்திற்காக ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று
கனேடிய அரசை கோரும் மனுவான E4981க்கு அனைத்து கனேடிய மக்களையும் ஆதரவு வழங்குமாறு வேண்டி நிற்கின்றேன். நன்றிகள்.